நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். இந்த மாவட்டத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக வருகை தந்து பல போராட்டங்களில் கலந்து உங்களின் உரிமைகளுக்காக பாடுபட்டு இன்று நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் இந்த தொகுதியின் நம் கூட்டணி சார்பில் வெற்றி வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று நம்முடன் நின்று கொண்டிருக்கின்ற கவிஞர் திலகபாமா அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மரியாதைக்குரிய திரு தனபால் அவர்களுக்கும், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் மரியாதைக்குரிய திரு திருமாரஞ்சி அவர்களுக்கும், இந்திய ஜனநாயக கட்சியின் மரியாதைக்குரிய திரு ரஞ்சித் அவர்களுக்கும், தமிழர் தேசம் கட்சியின் மரியாதைக்குரிய திரு அன்பு அகிலன் அவர்களுக்கும், பிரபு அம்பலம் அவர்களுக்கும், விஜய் அம்பலம் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியின் திரு ரவி பாலன் அவர்களுக்கும், கதலி சிங்க பெருமாள் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் சிவக்குமார் அவர்கள், கென்னடி அவர்கள், வைரமுத்து அவர்கள், திருப்பதி அவர்கள், மணி அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், சியோன் தங்கராஜ் அவர்கள், பெரியசாமி அவர்கள், சண்முகநாதன் அவர்கள், எஸ் கே தேவர் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அருண் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மரியாதைக்குரிய திரு ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுக்கும், இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளுக்கும், என் தங்கைகளுக்கும், என் சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், அண்ணன்மார்களுக்கும், பெரியோர்கள், தாய்மார்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இதோ நிற்கின்ற உங்களுடைய வேட்பாளர் உங்களில் ஒருவர், எல்லாவற்றுக்கும் மேல் அவர் மது ஒழிப்பு போராளி. அவருடைய சொந்த ஊரிலே ஒரு மது கடையை, அதாவது டாஸ்மாக் கடையை அவருடைய கையாலே உடைத்த காரணத்தால் 27 நாட்கள் மதுரை சிறையிலே, அதற்காக மதுரை சிறையில் இருந்தவர் நம்முடைய கவிஞர் திலகபாமா. நினைத்து பாருங்கள், எங்களுடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயாவால் இந்த தேர்தலிலும், அதாவது கடந்த தேர்தலிலும் போட்டியிட்டார், இந்த தேர்தலிலும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகின்றார். சரிடா சரிடா கொடுத்துட்டு போட்டா, அது பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் அமைதியார். காசு தானே கொடுக்கறான், கொடுத்துட்டு போட்டோம். அதை வாங்கிட்டு நம்ம மக்கள் நமக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அவனை கூட்டிட்டு போட்டு கூட்டிட்டு போடான. இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு சேர் போட்டு உட்காந்து, சேர் போட்டு ஒரு நாற்காலி அது போடு. இந்த தேர்தலுக்கு முன்பாக ஒன்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வெற்றி பெற அது முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒரு காரணம் போதும். திலகபாமா ஏன் இங்கே வெற்றி பெற வேண்டும் என்று இந்த ஒரு காரணம் போதும். திலகபாமா அவர்கள் வெற்றி பெற்றால் உரிமையோடு இந்த தொகுதிக்காக திட்டங்களை நம்முடைய பாரத பிரதமரிடம் சென்று உரிமையோடு அங்கே பெற்று தருவார்.
இது அவருடைய கடமை மட்டுமல்ல, இது என்னுடைய கடமையும் கூட. காரணம், பிரதமர் அவர்களை எனக்கு நன்றாக தெரியும், என்னை அவருக்கு நன்றாக தெரியும். இதுவரை பிரதமர் அவர்களை நான் கிட்டத்தட்ட ஒரு 30 முறை சந்தித்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, சமீபத்தில் பிரதமர் அவர்கள் சேலம் கூட்டத்திற்கு வருகை தந்த பொழுது இந்த மேடையிலே நேரடியாக எங்களுடைய மருத்துவர் ஐயாவிடம் சென்று அவரை கையை பிடித்து அவரை கட்டிப்பிடித்து பாசத்துடன் கட்டிப்பிடித்த அந்த காட்சிகள் எல்லாம் நான் மறக்க முடியாத காட்சிகள். அது மட்டுமல்ல, அந்த மேடையிலே பேசிய பிரதமர் அவர்கள் இந்தியா தேசிய ஜனநாயக கூட்டணியிலே மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று அந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மருத்துவர் ஐயாவுடைய அனுபவம், அன்புமணி ராமதாசுடைய திறமையும் தமிழ்நாட்டிற்கு தேவை என்று பிரதமர் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பிரதமரை நிச்சயமாக திலகபாமா அவர்களும் நானும் சேர்ந்து சந்தித்து இந்த தொகுதியில் உள்ள அனைத்து வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் பெறுவோம். இது உறுதி. மாறாக எதிரணியில் உள்ள வேட்பாளர்கள் யாராவது அங்கே செல்ல முடியுமா? பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பு செல்ல முடியுமா? டெல்லிக்கு செல்ல முடியுமா? முதல்ல நிச்சயமா முடியாது. அதனால் உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள். பெரியோர்களே, அது அதிமுக கூட்டணி இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள். எங்களுடைய திலகபாமா அவர்களுக்கு வெற்றியை தாருங்கள். திலகபாமா அவர்கள் நம்முடைய பட்டு வீரன்பட்டி சவுந்தரபாண்டியனாருடைய மகள் வழி பேத்தி. ஒரு நல்ல ஒரு கவிஞர், நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு சிந்தனையாளர், பெண்ணுரிமை போராளி. பெண்ணுரிமை போராளினா இந்த பகுதியில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க தூக்கம் வராது. அவங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணிடுவாங்க. சொல்லுங்க, இன்னைக்கு அங்க போனோம், நான் போனோம், அங்க ஒரு அறிக்கை கொடுங்க, சொல்லுங்க. இப்படி எத்தனை போராட்டங்கள் பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்களில் இவர்கள் சென்று அங்கே போராடி அவர்களுக்கு நீதியை பெற்று கொடுத்திருக்கின்றார் எங்களுடைய கவிஞர் திலகபாமா, வெற்றி வேட்பாளர் திலகபாமா அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஒரு பெண், எல்லாவற்றுக்கும் மேல ஒரு பெண், ஒரு நேர்மையான ஒரு பெண் வேட்பாளர், நேர்மையான ஒரு வேட்பாளர். அவருடைய கணவர் கார்டியோ தொராசிக் சர்ஜன், பெரிய கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறார். அரசியல் சம்பாதிக்க அவர் வரல, அரசியல் வச்சு சம்பாதிக்க அவர் வரல. அவங்க காசு, அவங்க பணத்தை, அவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்து இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் திலகபாமா அவர்கள் கடந்த தேர்தலிலே அவர் போட்டியிட்டார். அவர்களுக்கு நீங்கள் வெற்றி கொடுக்கவில்லை. இந்த தொகுதி மக்கள் கடந்த தேர்தலில் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறீர்கள். ஒரு தகுதி இல்லாத ஒரு நபரை நீங்கள் தேர்வு செய்து அதன் காரணத்தால் தான் இந்த மாவட்டத்துக்கு எந்த வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த தேர்தலிலும் அந்த தவறை செய்யாதீர்கள். காலங்காலமாக நீங்கள் சின்னத்தை பார்த்து வாக்களித்து வருகிறீர்கள். அந்த காலத்தில் நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள், அண்ணா அவர்கள், அவர்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரை நேர்மையானவர்கள். அவர் நடத்துகின்ற கட்சி சார்பாக நேர்மையான வேட்பாளர்களை நிறுத்தினார்கள். அதனால்தான் அந்த காலத்தில் கண்மூடி அண்ணா அவர்களோ அல்லது காமராஜ் அவர்களோ எந்த வேட்பாளர் நிறுத்தினார்களோ கண்மூடி சின்னத்தை பார்த்து வாக்களித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் நல்ல வேட்பாளர்களை நிறுத்துவது கிடையாது. தகுதி இல்லாதவர்கள், சாராயம் விற்கின்றவர்கள், போதைப் பொருள் விற்கின்றவர்கள், கொள்ளையடிக்கின்றவர்கள், இப்படி போன்ற வேட்பாளர்கள் தான் நிறுத்தி வருகிறார்கள். அதனால்தான் நான் சொல்கின்றேன், இந்த தொகுதியை பொறுத்தவரை வேட்பாளரை பார்த்து வாக்களியுங்கள். நல்ல ஒரு நேர்மையான ஒரு பெண் வேட்பாளர் கவிஞர் திலகபாமா அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். உங்களுக்கு பல நல்ல திட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இல்லையே உறுதியாக இந்த தொகுதி, இந்த பகுதி முன்னேறாது. ஏன்னா நீங்க தவறாக வாக்களித்தால். திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மாவட்டம், பரப்பளவில் 6200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. இந்த மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று எங்களுடைய நீண்டகால கோரிக்கை.
எவ்வளவு போராட்டம் நாங்கள் செய்திருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே சிறிய மாவட்டங்களை உருவாக்க வேண்டும், அப்போதுதான் நிர்வாகம் செய்ய முடியும், நிர்வாகத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்ற நோக்கத்திலேதான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரிக்க ஏற்பாடு செய்திருக்கின்றார். அது இப்ப நடந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம், மயிலாடுதுறை நாகை மாவட்டம், தென்காசி திருநெல்வேலி மாவட்டம், இப்படியெல்லாம் மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதில் ஒரு சில மாவட்டத்தை சார்ந்த குறுநில மன்னர்கள் இந்த மாவட்டத்தை பற்றி கவலை கிடையாது, அவர்களுக்கு இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி பற்றி கவலை கிடையாது, அவர்களுக்கு அதிகாரம் குறைந்துவிடும் என்ற நோக்கத்திலேதான் இந்த மாவட்டத்தை பிரிக்க விடாமல் இந்த இரு கட்சிகளை சார்ந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பார்த்துக் கொள்கின்றார்கள். கடந்த நாடா சட்டமன்ற தேர்தலிலே இதே பகுதியில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 29 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். 29 வாக்குறுதிகள், அதில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை ஸ்டாலின் அவர்கள். அதில் முக்கியமானது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழனி மாவட்டத்தை உருவாக்குவோம் என்ற வாக்குறுதி கொடுத்தார். 3 ஆண்டுகள் ஆகியும் அது நிறைவேற்றப்படவில்லை. காரணம், சிறிய மாவட்டம் நிர்வாகத்திற்கு ஏதுவாக இருக்கும். ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல், ஸ்மால் இஸ் பெட்டர் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், திண்டுக்கல் நகரத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் அரசியல் புரிதல் அதிகம். அந்த எண்ணத்தில் தான் உங்களுக்கு நான் கோரிக்கைகள் வைத்திருக்கின்றேன். நாங்கள் எடுத்த இந்த முடிவு அரசியல் முடிவு. ஏன் இந்த கூட்டணிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம், இந்த கூட்டணியை ஏன் நான் உருவாக்கியிருக்கின்றோம், இது அரசியல் முடிவு. 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக என்று இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். 57 ஆண்டு காலம் என்றால் இது அரை நூற்றாண்டு, ஹாஃப் செஞ்சுரி. நான் அப்ப பிறக்க கூட இல்லை. அப்பத்திலிருந்து திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக, இவங்க ஆட்சி செய்து நல்லது செஞ்சா பரவாயில்ல, நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க, தலைமுறையா நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கின்ற தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வரேன். நான் இங்க திண்டுக்கல் தாய்மார்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் அத்துணை தாய்மார்களுக்கும் உங்களுக்கு எச்சரிக்கை. இந்த இரு கட்சிகளும் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னைக்கே உங்க தாத்தாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டாங்க. அதன் பிறகு உங்க அப்பாவை மது பழக்கத்தை அடிமையாக்கினாங்க. அதன் பிறகு உங்க வீட்டுக்காரனா மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க. அதன் பிறகு உங்க பிள்ளைகளை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க. இன்னைக்கு உங்க பேர பிள்ளைகளை மது பழக்கத்தை அடிமையாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னுமா இவங்க ஆட்சியில் இருக்கணும்? போதாதா? சிந்தித்து பாருங்க பெண்களை. இன்னைக்கு மது பழக்கத்தை விட மோசமான ஒரு பழக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கு. எது? போதை பொருள். போதை பொருள் என்னன்னு தெரியுமாமா? கஞ்சா மட்டும் கிடையாது, அபின், காக்கேன், ஹெராயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின் என்ற போதை பொருட்கள், ஊசி, மாத்திரை, பவுடர் அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ இங்க தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான். தெரு தெருவா, பள்ளிக்கூடமா, கல்லூரியா வித்துட்டு இருக்கிறான். குடிச்சிட்டு வந்தாலும் நாத்தடிக்கும் தெரியும் குடிச்சிட்டு வந்திருக்கிறான்னு. ஆனா போதை பொருட்கள் பயன்படுத்தினா தெரியவும் தெரியாது, நாத்தடிக்காத ஒன்னும் தெரியாது. அவன் மாட்டம் வருவான், வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், படுப்பான், தூங்குவான். தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடும். 1 வருஷத்துக்குள்ள அவனை மீட்டெடுக்க முடியாது. முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நான் டாக்டர், எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த ஆதங்கத்தில் தான் நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை பெற்றோர்கள் நீங்க பாத்துங்க, உங்க பிள்ளைகளை பாத்துங்க, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி எங்களுக்கு வாக்களியுங்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள். அந்த மாற்றத்தை கொடுங்கள், அந்த மாற்றத்தை கொடுங்கள். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த தேர்தலில் எங்களுக்கு வெற்றியை கொடுங்கள். இந்த வெற்றி மூலமாக 2026 தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைப்போம். இது மக்களுடைய நீண்ட கால ஆசை, கனவு, இது உறுதி. அதற்கு முன்னோட்டம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். ஏதோ நாங்க அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ நாங்க பேசல, உணர்வுபூர்வமா நாங்க பேசிட்டு வரோம். எங்களை பார்த்து இது ஏதோ கொள்கை கூட்டணி கிடையாது, வெவ்வேறு கொள்கை உள்ள கட்சிகள் ஒன்றா சேர்ந்திருக்கிறாங்க, இப்படி எல்லாம் எங்களை பார்த்து விமர்சனம் செய்கின்ற முதலமைச்சர் அவர்கள் எனக்கு சிரிப்பா வருது. அவர் திரும்பி பார்க்கணும், அவர் மேடையில் யார் யார் நின்றுட்டு இருக்கா, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் கூட்டணி என்றால் வெவ்வேறு கொள்கைகள் உள்ள கட்சிகள் ஒன்னா சேரது, அது சகஜம்தான். ஆனால் இப்ப இந்த மேடையில் இருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும்
ஒரே கொள்கை என்ன? தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும், அந்த கொள்கையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும், அதே கொள்கையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும், அதே கொள்கையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்க வேண்டும், அதே கொள்கையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிக்க வேண்டும், அதே கொள்கையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதே கொள்கையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை வளர்ச்சி பெற வேண்டும், வளர்ச்சி பெற வைக்க வேண்டும், அதே கொள்கையில். எல்லாமே ஒரே கொள்கையில் தான் இருக்கிறோம். நீங்க என்ன கொள்கையில் இருக்கிறீங்க? காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் என்ன கொள்கை வித்தியாசம் இருக்கு? கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடக்கூடாதுன்னு சண்டை போட்டு துரத்தி விடுறாங்க ராகுல் காந்திய. இன்னைக்கு ராகுல் காந்தி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். திமுகவுக்கும் காங்கிரசுக்கு என்ன கொள்கை வித்தியாசம் இருக்குது? இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சி, அவங்க கூட போய் நீ போய் கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கிற. அந்த காலத்திலிருந்து நேரு மகளை வருக, நிலையான ஆட்சி தருக, என்னமோ வசனம். இந்த வசனம் பேசி பேசியே உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்களுடைய பிரதமர் அவர்கள் கச்சத்தீவு பத்தி பேசினா அதுக்கு ஒரு குற்றம். நீ என்னையா பண்ணிட்டு இருந்த 50 வருஷமா? காங்கிரசுக்கும் திமுக தானே கச்சத்தீவை தாராளத்தை கொடுத்தீங்க. இன்னைக்கு கச்சத்தீவை தாராளத்தை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு 800 நம்முடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 800 பேர், 6100 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 1250 படகுகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் யாரு? காங்கிரசும் திமுகவும். இன்னைக்கு பிரதமரை பத்தி விமர்சனம் பண்றாங்க. பிரதமர் அவர்கள் கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியாதா? உறுதியாக செய்வார், செய்து காமிப்போம். நாங்க அது எங்களால் தான் முடியும், உங்களால முடியாது. இன்னைக்கு என்னைக்கு எப்ப வேணாலும் நான் நம்முடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். எப்போ நான் போன்ல தொடர்பு கொண்டு கொஞ்சம் கைது பண்ணிருக்காங்களா, 16 பேர் கைது பண்ணிருக்காங்களா, உடனடியாக கொஞ்சம் அவங்களை மீட்டெடுங்கன்னு சொன்னா, அன்புமணி நான் பாத்துக்கிறேன், நீ கவலையப்படாதீங்க, நிச்சயமா நான் மீட்டெடுப்பேன். இதுதான் வேணும் எங்களுக்கு. இது இங்க எஸ்டிபிஐ வேட்பாளர் செய்ய முடியுமா, இல்ல கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செய்ய முடியுமா? அதெல்லாம் யார்கிட்ட பேச முடியும்? எங்களால பேச முடியும். எங்களுக்கு தெரியும், எல்லா அமைச்சர்களும் தெரியும், எல்லா அதிகாரிகளும் தெரியும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்க உங்களுக்கு செய்து கொடுப்போம். அந்த உறுதியை எங்களால கொடுக்க முடியும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த காரணத்துக்காக தான் நாங்க, ஏன்னா இந்த 2 கட்சியும் இவ்வளவு காலமா கேட்டு கேட்டு பார்த்துட்டோம். சமூக நீதி எங்களுக்கு வேண்டும். சமூக நீதி என்னன்னு ஸ்டாலினுக்கும் தெரியாது, அவர் பிள்ளைக்கும் தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமா என்னன்னு தெரியாது, சமூக நீதி தெரியாது. மேடையில் ஏதோ வந்துட்டு பேசிட்டு போறார். அதிமுகவுடைய நண்பர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, அதிமுக தேசிய கட்சி எந்த கூட்டணியிலும் இல்லை. பேசி பேசி தொண்டை போயிடுச்சு, அப்பப்போ தண்ணி குடிச்சுக்கிறேன். அதிமுகவுடைய வாக்காளருக்கு பணிவான வேண்டுகோள், உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க. ஏன்னா இது தேசிய தேர்தல். அதிமுக தேசிய கட்சி கூட்டணி கிடையாது. அதிமுக பிரதமர் வேட்பாளர் கிடையாது. அதிமுக தமிழ்நாட்டை ஆளுங்கட்சியும் கிடையாது, மத்தியில் ஆளுங்கட்சியும் கிடையாது. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. நீங்க யார்கிட்டயும் போய் கேட்க போறது கிடையாது. உங்களுடைய எதிரி யாருன்னா திமுக. திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிச்சா திமுக தோற்கடிக்கப்படும். உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. அது உங்க வாக்குகளை எஸ்டிபிஐ போடாதீங்க. உங்க வாக்குகளை வீணடிக்காதீங்க. எங்களுக்கு போடுங்க, மாம்பழத்துக்கு போடுங்க. உங்களை நல்ல வேட்பாளர் நான் கொடுத்திருக்க, ஒரு பெண் வேட்பாளர், ஒரு பெண் போராளி, நல்ல வேட்பாளர், நேர்மையான வேட்பாளர், அவருக்கு நீங்க போடுங்க. திமுக என்று சொன்னாலே அது ஊழல் ஊழல் ஊழல். நான் ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எதுக்கு நீங்க உங்க அமைச்சரவையில் முன்னாள் அதிமுக நபர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அது எதுக்கு? இந்த கேள்வி, இந்த பதில் ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேணும். ஏன்னா அவருடைய அமைச்சரவையில் பாத்தீங்கன்னா ஏவா வேலு அதிமுக, அவருக்கு பிடபிள்யூடியும் ஹைவேஸும். அவ்வளவு திறமைசாலியா ஏவா வேலு? ஹைவேஸ் பிடபிள்யூடி 2 துறை. என்ன திறமை ஏவா வேலுக்கு?
எப்படி காசு பார்க்கலாம், எப்படி கொள்ளடிக்கலாம், எப்படி கமிஷன் வாங்கலாம், அந்த திறமை தான், வேற எந்த திறமையும் கிடையாது. அடுத்தது பார்த்தா செந்தில் பாலாஜி பயங்கர திறமைசாலி, அதெல்லாம் உள்ள இருக்கிறார், பயங்கர திறமைசாலி. என்ன புள்ளி விவரத்தோட கலெக்ஷன் வாங்குவார், கமிஷன் வாங்குவார், புள்ளி விவரம் இல்ல டேட்டாவோட. அவருக்கு 2 துறை வேற, மின்சாரத்துறை, அப்புறம் கலால் சாராயம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா முத்துசாமி அதிமுக வந்தவர், அவருக்கு நல்ல இலாக்கா. அதே பிறகு சேகர் பாபு, அவருக்கு சூப்பர் இலாக்கா, சென்னையில் சிஎன்டிஏ, அது கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்க இலாக்கா. அதன் பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக வந்தவருக்கு அமைச்சர். அதன் பிறகு கண்ணப்பன், நம்முடைய கண்ணப்பன், நம்ம கூட அவர் இருந்தார், கூட சேர்ந்து சமூக நீதி போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டாரு. நீங்க அங்க போய் சேர்ந்தாரு, ஏதோ ஒரு அமைச்சர் கொடுத்துட்டு வச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் KKSSR அவர் முன்னாடியே போயிட்டார். இப்படி எல்லாம் அதிமுகவை சார்ந்தவர்கள் நீங்க உங்க அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சர்களை கொடுத்து வச்சிருக்கிறீங்களே, என்ன காரணம் ஸ்டாலின் அவர்களே? ஏன் உங்க கட்சியில திறமையானவங்க யாரும் கிடையாதா? உங்க கட்சியில உழைச்சவங்க யாரும் கிடையாதா? உங்க கட்சியில காலகாலமா இருந்தவங்களுக்கு ஏன் நீங்க அமைச்சர் கொடுக்க மாட்டீங்க? அதை விட இன்னும் மோசம் என்ன தெரியுமா? சமூக நீதி பேசுகின்ற ஸ்டாலின் அவர்கள், நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு நீங்க மரியாதை கொடுக்கறீங்களா? நீங்க மரியாதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வேங்கை வெயில்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளிகளை நீங்க பிடிச்சிருக்கீங்களா? இல்லையே. திருமாவளவன் அவர்கள் ஒரு பொது தொகுதி கேட்டாரு, ஸ்டாலின் சொல்லிட்டார், உங்களுக்கு எல்லாம் பொது தொகுதி எல்லாம் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான். இதுதான் அவங்களுடைய உணர்வு. சரி, நான் சொல்றேன், இன்னைக்கு 34 அமைச்சர்கள் ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிறாங்க. அந்த 34 அமைச்சர்களில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும். முதல் அமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு புரோட்டோகால், 2வது அமைச்சர் புரோட்டோகால் இருக்கு துரைமுருகன், 3வது ஏவா வேலுன்னு பேர் தெரியல, அப்படி புரோட்டோகால் 1 2 3 4 அப்படி 34 அமைச்சர்களுக்கு புரோட்டோகால். அந்த புரோட்டோகால்ல 3 அமைச்சர்கள் அமைச்சரவையில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 3 அமைச்சர்கள் ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன புரோட்டோகால் தெரியுமா? 30வது இடத்துல CV கணேசன், 30வது இடத்துல, 33வது இடத்துல மதிவேந்தன், 33வது இடத்துல, 34வது இடத்துல கயல்விழி செல்வராஜ், கடைசி இடத்துல. அப்ப இதுதான் நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு மரியாதை கொடுக்கறது. ஐயா, நீங்க சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு என்னையா தகுதி இருக்கு உங்களுக்கு? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? மேடையில கிழு பேசுறது, 34 பேர்ல கடைசி 3 பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு நீங்க புரோட்டோகால் கொடுக்கறீங்க. நீங்க உங்களுக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கொடுத்த புரோட்டோகால் அமைச்சர்கள் எல்லாமே கொள்ளடிக்கிற அமைச்சர்கள். ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சர்கள் நான் பேச மாட்டேன், அவங்க அமைச்சர்கள் கிடையாது, அவங்க எல்லாம் வியாபாரிகள், எல்லாம் வியாபாரிகள், அவங்க வணிகர்கள், வியாபாரிகள். வணிகர்கள் சொன்னா எனக்கு எங்க கோச்சிப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். வியாபாரிகள், வியாபாரம், இந்த பதவியை வச்சுக்கிட்டு, இந்த பதவி வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்கின்றவர்கள் தான் இன்னைக்கு அமைச்சர்களா சுத்திட்டு இருக்கிறாங்க, அங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. அங்க இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அதிகமாக செய்த கட்சி எங்களோட மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி கட்சியும். நான் பெருமையா எங்க சொல்லுவேன். ஆனா எங்களுக்கு என்ன பேரு? அவங்க கூட சண்டை போடுறது, எங்களுக்கு ஜாதி, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. எங்க கட்சி பைலாவில் எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் யாரு? ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும்னு எங்க கட்சியினுடைய பைலா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. வடிவேல் ராவணன் தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்தவர். ஏன் ஜான் பாண்டியன் பாட்டாளி முயற்சி இளைஞர் சங்க, எனக்கு முன்பு இளைஞர் சங்கத்தின் தலைவரா ஜான் பாண்டியன் இருந்தார் எங்க கட்சியில். பசுபதி பாண்டியன் அதுக்கு முன்பு இருந்தார், பொருளாளராக இருந்தார். இப்ப திலகபாமா எங்க கட்சியின் பொருளாளராக இருக்கிறாங்க. எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி யாருக்கிட்ட கொடுத்தோம்? தலித் எழில்மலைன்னு ஒரு தலித்து கொடுத்தோம். 2வது அமைச்சர் பதவி யாருக்கு கொடுத்தோம்? பொன்னுசாமின்னு ஒரு தலித்து கொடுத்தோம். நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் எந்த ஒரு கோரிக்கை வைக்காமல், எந்த ஒரு போராட்டம் செய்யாமல் இந்தியாவிலே ஒரே ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குது. பொதுவா இடஒதுக்கீடுனா
போராட்டம் பண்ணணும், உயிரை இழக்கணும், ஜெயிலுக்கு போகணும், அடி வாங்கணும், கேஸ் போடணும், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் போராடிட்டு இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த போராட்டம் செய்யல, ஒரு வழக்கு இல்ல, ஒரு கேஸ் இல்ல, எதுவும் இல்லாத ஒரு இடஒதுக்கீடு என்ன தெரியுமா? நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த நேரத்தில் ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டாவில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் பழங்குடி சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு வழங்கியவன் இந்த அன்புமணி ராமதாஸ். இதானே உண்மையான சமூக நீதி. இதான் உண்மையான சமூக நீதி. தேசிய சித்த மையம், தாம்பரத்தில் இருக்க தேசிய சித்த மையம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, அதுல பண்டிதர் அயோத்திய தாஸ் என்று தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைந்தது. நாங்க வச்சோம். ராம்விலாஸ் பாஸ்வானும் இதே திருமாவளவனும் அந்த மேடைக்கு கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு நாங்க வச்சோம். இப்படி எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ உரிமைகளை மீட்டு தந்திருக்கிறோம் நாங்க. ஏன்னா எங்க கட்சி சமூக நீதி, எங்க மருத்துவர் ஐயா சமூக நீதி காவலர். வேற யாருக்கும் சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது. ஸ்டாலின் பேசுறாரு, பாமக பிஜேபி கூட்டணி போயிட்டாங்க, ஐயா சமூக நீதி பேசுறாரு, பிஜேபிக்கு சமூக நீதி என்னன்னு தெரியாது, இப்படி எல்லாம் விமர்சனம். எங்களுடைய பிரதமர் அவர்கள் ஒரு ஓபிசி, அடிப்படையில் ஒரு ஓபிசி. நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை, அதற்கு அரசியல் சாசன அங்கீகாரம் கொடுத்தவர் நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள். இது காங்கிரஸ் கொடுத்ததா? இல்லையே. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், சுதந்திரத்திலிருந்து எங்களுடைய கோரிக்கை அது. அதை நிறைவேற்றிருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ரோஹிணி கமிஷனை உருவாக்கியிருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள். ஏன் இன்னைக்கு ஓபிசி இடஒதுக்கீடு இந்தியாவில் அதுல கிட்டத்தட்ட 2633 சமுதாயங்கள் இருக்கிறது. அத்துணை சமுதாயங்களில் வெறும் 12 சமுதாயம் 25 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு 48 சமுதாயம் இன்னொரு 25% எடுத்துக்கிறாங்க. அதன் பிறகு இன்னொரு 102 சமுதாயம் இன்னொரு 25% எடுத்துட்டு போறாங்க. ஆக மட்டும் கிட்டத்தட்ட 2633 சமுதாயங்களில் 160 சமுதாயம் 75 விழுக்காடு இடத்தை எடுத்துட்டு போறாங்க. இதற்கு சமூக நீதி வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் ரோஹிணி கமிஷன் அதை அமர்த்திருக்கிறார். தேர்தல் முடித்தவுடன் நிச்சயமாக அதை பரிந்துரைகளை அமல்படுத்துவார். இது உறுதி. இது எங்க ஐயா நேரடியா மோடி அவர்களை பார்த்து எப்படியாவது செய்யுங்கன்னா உறுதியா பிரதமர் அவர்கள் செய்து முடிப்பார். அதில் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1ல நாங்க அங்கமா இருந்தோம். அப்போ 2004 அப்போ அந்த கூட்டணி சேருகின்ற ஒரே நிபந்தனை வைத்தோம், ஓபிசிக்கு 27 விழுக்காடு கல்வி நிலையங்களில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒரே நிபந்தனை வைத்தோம். அப்போ திமுக கூட இருந்தது. திமுக காரங்க எல்லாம் எங்களுக்கு 9 அமைச்சர் வேணும், இந்த அமைச்சர் இந்த இலாக்கா அப்படிலாம் பேசினாங்க. நாங்களா எங்களுக்கு 27% ஓபிசி இடஒதுக்கீடு, அவ்வளவு ஒன்னே ஒரு கோரிக்கை தான் வச்சோம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஓபிசி இடஒதுக்கீடு அது வழங்கப்படல. அப்ப இருக்கின்ற அரசாங்கம் அந்த யூபிஏ மீட்டிங் நடந்தது. அப்போ அந்த யூபிஏ மீட்டிங்ல ஐயா கலந்துகிட்டு அப்போ அந்த மீட்டிங்ல எழுந்து நின்று சொன்னாரு ஐயா, சோனியா காந்தி அம்மா பார்த்து சொன்னாங்க, மேடம் we are walking out of this alliance, இந்த கூட்டணி விட்டு இன்னைக்கு நாங்க வெளியேறோம், ஏன்னா எங்க கோரிக்கையை நீங்க நிறைவேற்றவில்லை, நாங்க வெளியேறோம்னு ஐயா தைரியமா எழுந்து நின்று அப்ப அந்த கூட்டணியில பேசினார். அந்த அம்மா ஐயா பார்த்துட்டு டாக்டர் உட்காருங்க நம்ம பேசி தீர்க்கலாம் சொல்லிட்டு அதற்கு பிறகு நாள் ஃபுல்லா பேசிட்டு மாலையில இன்னொரு கூட்டம் நடந்தது. 2வது கூட்டம் அந்த மாலையில நடந்தது. அந்த கூட்டத்தில் மாலையில நடந்த கூட்டத்தில் அப்ப அறிவிக்கிறாங்க, அடுத்த ஆண்டு அதாவது 2007 இருந்து இந்தியாவிலே ஓபிசிக்கு கல்வி நிலையங்களில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஐயா பார்த்துட்டு டாக்டர் ராமதாஸ் are you happy now அப்படின்னு கேட்கிறாங்க. எங்க ஐயா சமூக நீதிக்கு எந்த கூட்டணி சென்றாலும் சரி நாங்க விட்டு கொடுக்க போறதில்லை. எங்களுடைய அடிமட்ட கொள்கையை நாங்க விட்டு கொடுக்க போறது கிடையாது. ஸ்டாலின் சொல்றாரு பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்களா? இதுவரைக்கும் பிஜேபியில நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எதிரானவங்க யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லையே. உங்க காங்கிரஸ் கட்சி, நீங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறீங்களா? இந்தியாவே கிட்டத்தட்ட 77 ஆண்டுகளில் 60 ஆண்டுகள் காங்கிரஸ் தானே ஆட்சி செஞ்சாங்க. 60 ஆண்டுகளை ஏன் நீ இப்ப கொண்டு வரல? இப்ப நீ
தேர்தலுக்காக நீங்க அறிவிக்கிறீங்க. அதுவும் எப்படி இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அது சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு மாத்திட்டாங்க. இப்போ சோசியல் அண்ட் எக்கனாமிக் சென்சஸ் சொல்றாங்க. இப்போ சென்சஸ் கூட சர்வேன்னு சொல்றான். அப்படியே மாத்திக்கிட்டான். அதற்கு ஸ்டாலின் அப்படியே அமைதி, மௌனம், எந்த வாயை திறக்கிறது கிடையாது. இப்படி எல்லாம் முரண்பாடான கூட்டணி திமுக வச்சிருக்கிறாங்க. ஆனா விமர்சனம், எங்களை பத்தி விமர்சனம், அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்க எப்படி வேணா சொல்லிட்டு போங்க. மக்கள் ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்க, உங்களை வெளியேற்றுவது நிச்சயம். திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ரெண்டு கட்சியும் போதும், இவங்க ஆண்டது போதும். இன்னைக்கு வெறுப்புல இருக்கிறாங்க மக்கள், வெறுப்புல இருக்கிறாங்க. கர்நாடகாவில் சித்தராமையா சொல்றாரு, அங்க முதலமைச்சர், நாங்க மேகதாது அணை கட்டியே தீருவோம். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் வாயை திறக்கல. அங்க உறுதியா இருக்கிறாங்க. மேகதாது அணை கட்டினா அவ்வளவுதான், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது நமக்கு. நமக்குன்னு சொன்ன என்ன, தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு. அந்த 38 மாவட்டத்தில் 24 மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில் பார்த்தா, மதுரை மேலூர்ல காவிரி குடிநீர் திட்டம்னு வந்திருக்கு. மதுரை மேலூர்ல, மதுரையில் வைகை ஆறு ஓடுது. ஆனா இந்த ரெண்டு கட்சியும் அந்த வார்த்தை நாசப்படுத்தி சாக்கடை ஆக்கிட்டானுங்க. இவங்களுக்கு நீர் மேலாண்மை என்னன்னு தெரியாது. நாங்க ஊரா போயிட்டு வந்தோம். தாமிரபரணியை காப்போம்னு 2 நாள் பாபநாசத்துல இருந்து புன்னகாயில் வரைக்கும் 2 நாள் நடந்து போனேன். நான் வைகை ஆத்துல வெள்ளிமலை மேகமலையில இருந்து நான் அந்த ஆர்எஸ் மங்கலம் ஏரி வரைக்கும் நான் நடந்து போன 2 நாள் நடந்து போனேன். நான் வைகையை காப்போம்னு, காவிரி ஆத்தை காப்போம் சொல்லி பிள்ளைகுடியில இருந்து பூம்புகார் வரைக்கும் 3 நாள் நடந்து போனேன். நான் நடைபயணம் மேற்கொண்டேன். பாலாத்தை காப்போம் சொல்லிட்டு அதுல 2 நாள் நடைபயணம் பண்ண. நான் ஏன் இதெல்லாம் நாங்க செய்யறோம்? வருங்கால சந்ததியினருக்கு நல்ல தமிழ்நாட்டை, நம் வளமான தமிழ்நாட்டை நாம் விட்டு செல்ல வேண்டும். இந்த இரு கட்சிகள் தொடர்ந்தால் தமிழ்நாட்டினுடைய அத்துணை வளங்களையும் கொள்ளடிச்சு நாசப்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு எந்த ஆத்திலையாவது மணல் இருக்க? தண்ணி விட்டுடுங்க, தண்ணி வர. மணல் இருக்க? மணல் கொள்ளையோ அடிச்சிட்டு இருக்கிறான். நேற்று காவிரி டெல்டா பகுதிக்கு போய் அங்க பிரச்சாரம் பண்ணேன். நான் டெல்டாவில் கொள்ளிடம் ஆத்துல நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா 2 பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி கெஞ்சிட்டு இருக்கிறேன். கொள்ளிடம் ஆத்துல தடுப்பணை கட்டுங்கயா, தடுப்பணை கட்டுங்கயா. 110 கிலோமீட்டர் ஓடுறது கொள்ளிடம் ஆறு. அல்ல 10 தடுப்பணை கட்டுங்க, 10 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டுங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரியை தொடங்கி இருக்கிறாங்க. படுபாவிங்க அவங்கெல்லாம், நல்லாவே இருக்க மாட்டாங்க. எனக்கு மனசுல, ஏன்னா எங்க ஐயா விவசாயி, எனக்கு விவசாயி, எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகளுடைய கடவுளா நான் பாக்குறேன். சோறு போடுற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயத்திற்கும் நீர் மேலாண்மைக்கும் நம்முடைய இயற்கை வளத்துக்கும் அது பாதுகாக்கணும். 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரி, அதாவது 4 கிலோமீட்டர் ஒரு மணல் குவாரி. இந்த குவாரி முடிச்சோன்னு அடுத்தது 4 கிலோமீட்டர், அடுத்தது 4 கிலோமீட்டர், அடுத்தது 4 கிலோமீட்டர், முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த திமுக ஆட்சி. அதிமுக இதுக்கு வித்தியாசம் கிடையாது, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதனால்தான் இந்த 2 ஆட்சிக்கும் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நேரம் வந்து விட்டது, காலம் வந்து விட்டது. அதை சிந்தித்து பாருங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள். இந்த தேர்தல் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்கள் கோபத்தை தணிக்க இது ஒரு வாய்ப்பு, இந்த தேர்தல். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் கோபத்தோடு இருக்கிறாங்க. நீ எவ்வளவு வேணா காசு குடியா, காவலே கிடையாது, ஓட்டு எங்களுக்கு தான் போட போறாங்க. தமிழ்நாடு முழுவதும் முடிவு பண்ணிட்டாங்க. நீ கொள்ளடிச்ச காசு நீ எவ்வளவு வேணா இறக்கு, பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. அந்த ஒரு மாற்றத்தை நான் பார்த்துட்டு வரேன். நான் மிகப்பெரிய ஒரு மௌன அலை தமிழ்நாடு முழுவதும் வீசிக்கொண்டு வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான அலை, மிகப்பெரிய அலை வீசிக்கொண்டு வருகிறது. ஒரு மாற்றம் உறுதியாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க நீங்கள் எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை தேர்தல். அதில் உங்களுடைய கோபத்தை தெரியப்படுத்துங்கள். இளைஞர்களுடைய கோபம் சாதாரண கோபம் கிடையாது. இளைஞர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னமோ வாக்குறுதி கொடுத்தானுங்க. திமுகவில் சொன்னாங்கல்ல, 550 வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் வந்தா கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், நகை கடன் ரத்து பண்ணுவோம், விவசாய கடன் ரத்து பண்ணுவோம், நீட் தேர்வு ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவோம், மின்சார கணக்கெடுப்பு மாதம் எடுப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன்
அத்தனை தொழிற்சாலைகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கு 80 விழுக்காடு வேலை வாய்ப்பை உருவாக்கி சட்டம் கொண்டு வருவோம். எல்லாத்துக்கும் மேல அரசு ஊழியர்களே சிந்தித்து பாருங்க. நீங்க எல்லாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வாக்களிச்சீங்க. ஜாக்டோ ஜியோ போன்ற அசோசியேஷன் எல்லாமே வீடு வீடா போனீங்க, தெரு தெருவா போய் நீங்க வாக்குகளை அவருக்கு போட்டீங்க. உங்களுக்கு கிடைச்சது என்ன? பெரிய நாமம். ஏமாத்திட்டாங்க. 5 வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தாங்க அரசு ஊழியர்களுக்கு. அதில் முக்கியமானது என்ன? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்தாங்க. 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவிலே 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில். ஆனால் ஏன் உங்களால முடியல? நீங்க கொடுத்த வாக்குறுதியால உங்களுக்கு எவ்வளவு பேர், லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்தாங்களே. இதை அரசு ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும், முக்கியமா பெண்கள், பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 பேரும் தொடர்ந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசப்படுத்திடுவாங்க. அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அந்த ஆதங்கம் எனக்கு அதிக அளவில் இருக்கிறது, அதிக அளவில் இருக்கிறது. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன், இந்த தேர்தலில் இந்த கூட்டணியை உருவாக்கியது காரணமே 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக வீட்டுக்கு அனுப்புங்கள், அண்ணா திமுக வீட்டுக்கு அனுப்புங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். 2026 தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், எங்களை வெற்றி பெற வையுங்கள். இந்த தேர்தலில் திண்டுக்கல் தொகுதிக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கள் கூட்டணி சார்பில் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை கொடுத்திருக்கின்றார். இதோ நம்முடைய கவிஞர் திலகபாமா. நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு போராளி, மது ஒழிப்பு போராளி, பெண்கள் சம்பந்தமாக பெண்கள் உரிமைகளுக்காக போராடுகின்றவர், மிக மிக நேர்மையானவர், ஒரு கவிஞர், சிந்தனையாளர், தொலைநோக்கு பார்வை உள்ளவர், ஒரு சுறுசுறுப்பான ஒரு உழைப்பாளி. உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து உடனடியாக தீர்வு காண எத்தனை போராட்டங்கள் செய்ய அதை கவலைப்பட மாட்டார், தயங்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு போராளியை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சொல்கின்றேன், திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வாக்காளர் பெருமக்களே, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் கவிஞர் திலகபாமா அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி.